ஹலோ வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம Yamaha அப்படின்ற ஒரு லாங் டேர்ம் ஏர்னிங் ஆப்போட கரண்ட் அப்டேட் தான் வந்து பார்க்க போகிறோம். இப்போ இந்த ஆப் பார்த்திங்கன்னா 5 மாதமாக வந்து நல்லா ரன் ஆகிட்டு இருந்தது. ஆனால் இடையில வந்துட்டு நிறைய ஃபயரிங் பண்ணாங்க, நிறைய டீம்ஸ் வந்து ஃபயர் பண்ணாங்க. இப்போ எனக்கு தெரிஞ்சு இந்த நார்மல் பீப்புள்ஸ் ஆன்லைன் ஆப்ஸ் பற்றி ரொம்ப அதிகமாக அவேர் இல்லாதவங்க, நிறைய ரெஃபர் கொடுத்து ரொம்ப பெரிய டீம்ஸ் வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த டீம்ஸ் மட்டும்தான் இப்போதைக்கு ரன் ஆகிட்டு இருக்கணும். ஸோ அந்த மாதிரி டீம் நீங்கள் யூஸ் பண்ணிட்டுருக்கீங்கன்னா இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். இதில் இப்போ கரண்ட் அப்டேட் என்ன கொடுக்குறேன். இதில் முன்னாடி வந்துட்டு பெருசாக வந்துட்டு ஆஃபர்ஸ் எதுவும் இல்லாமல் தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ ரீசெண்ட் டைமில் வந்துட்டு நிறைய ஆஃபர்ஸ் வந்து போட்டுட்ருக்காங்க. ஸோ இப்போ இந்த ப்ராடக்ட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இப்போ கரண்ட்டாக இருக்கிற ஆஃபர்ஸ் இதுதான். இந்த ஆஃபர் தான் போயிட்டுருக்கு. இதில் சின்ன பிளான் பார்த்தீங்கன்னா 4000, டெய்லி இன்கம் 400 ரூபா, போட் அமௌண்ட் வந்து 10 நாள் எடுக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் அந்த பெரிய அமௌண்ட் பார்த்திங்க அப்படின்னா 83,000, போட் அமௌண்ட் வந்துட்டு 8 நாள் எடுக்கிற மாதிரி இருக்குது. 83,000க்கு டெய்லி இன்கம் வந்துட்டு 11,620 ரூபா வந்துட்டு கொடுக்குறாங்க. பர்சன்டேஜும் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப அதிகமாக தான் இருக்குது. ஏன்னா 532% கொடுக்குறாங்க. சரிங்களா, 532%ங்கிறது ரொம்ப அதிகம். இது என்ன தான் லிமிட்டட் டைம் ஆஃபராக இருந்தாலும் இது வந்துட்டு 8 நாளில் எடுக்கிற மாதிரிலாம் கொடுக்க மாட்டாங்க. அந்த ஆப் வந்து லாங்காக கொண்டு போகணும் அப்படின்னா அட்லீஸ்ட் 15-16 நாளாச்சும் எடுக்கிற மாதிரி இருக்குது. அப்படின்னா தான் அந்த ஆப் வந்து இந்த மாதத்தையாச்சும் தாண்டும். ஆனால் இது பார்த்திங்கன்னா லிமிட்டட் டைம் ஆஃபர் தான். ஆனால் 8 நாளில் போட்ட அமௌண்ட்டு எடுக்கிற மாதிரி இருக்குது. அதேமாதிரி மேலே இருக்கிறது 55,000 ப்ராடக்ட்டும் 8 நாள் எடுக்கிற மாதிரி தான் இருக்குது. அதுக்கு மேலே இருக்கிற அமௌண்ட் வந்துட்டு 9 நாள் எடுக்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் இதுக்கு முன்னாடிலாம் வந்துட்டு நிறைய ஆஃபர் லிமிட்டட் டைமில் போட்டிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணியிருப்பீங்க. அதனால் இந்த ஆஃபரும் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணலாம். 10 நாள் தானே, ஒரு வாரம் தானே, போட்ட அமௌண்ட் எடுத்துடலாம் அப்படின்னு வச்சு நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஆனால் ட்ரை பண்ணாதீங்க. மற்ற டைம்லலாம் லிமிட்டட் டைமில் போட்டிருப்பாங்க. ஆனால் அதெல்லாம் வந்துட்டு ரெக்கவர் பண்ணுறதுக்கான அந்த டைம் வந்துட்டு அதிகமாக இருக்கும். ஆனால் இது பார்த்திங்கன்னா 1 வீக்கில் இருக்குது. என்ன தான் லிமிட்டட் டைமில் போட்டாலும் 1 வீக்கில் எடுக்கிறது வந்துட்டு அதிகம். அதுவும் 500% வந்து கொடுக்குறாங்க. சரியா, ஸோ பர்சன்டேஜ் ரொம்ப ரொம்ப அதிகம். இது வந்துட்டு க்ளோஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இப்போ இந்த ஆஃபரோடய க்ளோஸ் ஆகாது. இதுக்கப்புறம் மேபி அடுத்த 2-3 ஆஃபர் போடலாம். அதுக்கப்புறம் ஒரு 3-4 நாள் வந்து விட்ராவல் கொடுக்கலாம். ஆனால் அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்துட்டு அவங்க ஸ்டாப் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இப்போ நீங்கள் என்ன இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்களோ அதோட விட்ராவல் மட்டும் எடுங்க. இதுக்கப்புறம் இந்த ஆப்பில் இன்வெஸ்ட் பண்ணி எடுக்கிறதோ அப்கிரேட் பண்ணுறதோ பண்ணவே பண்ணாதீங்க. ரெஃபரலையும் ஸ்டாப் பண்ணிக்கலாம் தாராளமாக. ஸோ இதுக்கப்புறம் ஆப் வந்து கண்டிப்பாக க்ளோசிங் ஸ்டேஜ் தான். இதுக்கப்புறம் பெருசாக ரன் ஆகாது. மேக்ஸிமம் 1 வீக் இல்லைனா 10 டேஸ் வச்சுக்கோங்களேன் அதிகபட்சமே. அதுவுமே கஷ்டம் தான். ஏன்னா இந்த ஆஃபரே வந்துட்டு 7 நாளில் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதனால் வந்துட்டு ரொம்ப எவ்வளோ சீக்கிரமாக முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் ஆப் வந்து க்ளோஸ் ஆகிடும். மேபி நீங்கள் ஒரு 3 நாள் விட்ராவல் இதுக்கப்புறம் எடுக்கலாம். சரிங்களா, ஸோ அதுக்கப்புறம் ஆப் வந்து க்ளோஸ் ஆகிடும். என்ன சொல்ல வரேன்னா, இதுக்கப்புறம் இந்த ஆப்பில் அமௌண்ட்டு போடுறது அட்வைசபிள் இல்லை. ஸோ இந்த ஆப்ஸ் பற்றி உங்களுக்கு ரொம்ப அவேர் இல்லை அப்படின்னா யூடியூப்ஸில் இந்த மாதிரி ஆப்ஸ் பற்றி நிறைய பேர் வந்துட்டு சொல்லுவாங்க. தமிழ் யூடியூபர்ஸே நிறைய பேர் இருக்காங்க. அதனால் இந்த மாதிரி லாங் டேர்ம் ஏர்னிங் ஆப்லாம் வந்துட்டு கொஞ்சம் அமௌண்ட் போடுறீங்க அப்படின்னா கொஞ்சம் கைடன்ஸோடு பண்ணுங்கள். நீங்கள் யாராவது உங்கள் ஃப்ரெண்டு சொன்னாங்க, இல்லை அவங்களுக்கே ரொம்ப கம்மியான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், அவங்க பேச்சு கேட்டுட்டு ரொம்ப பெரிய அமௌண்ட்லாம் போடாதீங்க. பெரிய அமௌண்ட்டு எதில் நீங்கள் போடுறதா இருந்தாலும் கொஞ்சம் யார்கிட்டயாச்சும் அட்வைஸ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா போடுங்க. நிறைய வாட்ஸ்அப் குரூப்ஸ் இருக்குது தமிழ்லேயே. நிறைய பேர் எக்ஸ்பீரியன்ஸோடு பண்ணிகிட்ருக்காங்க. சரிங்களா, நானே வந்துட்டு இந்த ஆப்ஸ் எல்லாம் வந்துட்டு 1 இயருக்கு மேலே பண்ணிகிட்ருக்கேன். அதனால் நிறைய ஆப்ஸ் வந்து நாங்கள் பார்த்துருக்கோம். ஸோ எந்த ஸ்டேஜில் வந்து க்ளோஸ் ஆகும்னு மேக்ஸிமம் வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஆனால் சில சமயங்களில் அந்த ஃபயரிங்லாம் வரும் இல்லையா, ஃபயரிங்லாம் வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஆனால் இந்த மாதிரி இதை வந்து நம்ம தாராளமாக சொல்லலாம். சரிங்களா, ஸோ அதனால் இந்த இடத்துல வந்து லாஸ் நம்மளால் கண்டிப்பாக ப்ரிவென்ட் பண்ண முடியும். அதனால தான் சொல்கிறேன், இதில் வந்துட்டு யாரும் இதுக்கப்புறம் அமௌண்ட் போடாதீங்க. ஆப்ஸ் வந்து நிறைய வந்துக்கிட்டே இருக்கும். சரிங்களா, ஸோ இதுதான் இந்த ஆப்போட முடிய போதெல்லாம் கிடையாது. டெய்லியும் ஒரு 4-5 ஆப் வந்து லான்ச் ஆகிட்டே இருக்கும். அதில் நல்ல லாங் டேர்ம் ஆப்ஸ் வந்து கொஞ்சம் சூஸ் பண்ணுறது எப்படியும் மாதத்துக்கு நமக்கு ஒரு 2-3 ஆப் கண்டிப்பாக நல்ல ஆப்ஸாக கிடைக்கும். ஸோ அதனால் நிறைய அடுத்து புது ஆப்ஸில் போட்டுக்கலாம். இந்த ஆப்பில் இதோட ஸ்டாப் பண்ணிக்கோங்க. சரிங்களா, ஸோ டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய வாட்ஸ்அப் குரூப் வந்து லிங்க் வந்து நான் கொடுத்துருக்கேன். அதில் நான் என்னென்ன ஆப் யூஸ் பண்ணுறேனோ அதில் எனக்கு என்ன தெரியுமோ அதை நான் வந்து போஸ்ட் பண்ணுவேன். ஸோ நீங்கள் இது ஆப்ஸ் பற்றி நிறையா தெரியாது அப்படின்னா ஃபஸ்ட் ஆப்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கோங்க, நாலேஜ் வளர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு உங்கள் ரிஸ்கில் அமௌண்ட் போட்டு ட்ரை பண்ணுறீங்கன்னா ட்ரை பண்ணுங்கள். சரிங்களா, வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா குரூப்பில் ஜாயின் பண்ணிவிட்டு குரூப்பில் ஒரு நம்பரில் மெசேஜஸ்லாம் வந்துட்டுருக்கும். அந்த அட்மின் நம்பருக்கு மட்டும் மெசேஜ் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்னா மெசேஜ் பண்ணுங்கள், நான் வந்துட்டு ரிப்ளை பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த ஆப் க்ளோஸ் ஆக போது. இதுக்கப்புறம் வந்து இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. முடிஞ்சால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாராச்சும் யூஸ் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். டேக் கேர்.